எல்.கே. சுதீஷ் திடீர் விலகல், தேமுதிகவில் அதிர்ச்சி, ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது. இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, த.வே.க. என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என திமுகவும், எப்படியாவது இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிமுகவும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஆளும் கட்சியான திமுக மெகா கூட்டணியை அமைத்துள்ளது. 26 கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. அதாவது காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்.டி.பி.ஐ, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள், மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், கொங்கு இளைஞர் பேரவை, வல்லரசு பார்வர்ட் பிளாக், ஆதி தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, ஆதி தமிழர் கட்சி, புதிய திராவிடர் கழகம், தமிழர் தேசிய கட்சி, அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட தமிழர் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த 26 கூட்டணி கட்சிகளில் சுமார் 20 கட்சிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதன்படி திமுக 152 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும், கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தமாக 82 தொகுதிகள் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் தங்களுடைய தனி சின்னத்தில் அல்லாமல் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்பட்டும் வருகிறது. அதேபோல சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் ஆளும் திமுக கூட்டணியில் நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி நடக்கவிருக்கும் மாநிலங்களவை தேர்தல் தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டியே வருவதால் அந்த தேர்தல் தொகுதி பங்கீட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் 4 இடங்கள் திமுக வசம் இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் புதிதாக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிக ஆகிய கட்சிகள் சட்டப்பேரவை தொகுதிகளுடன் மாநிலங்களவை சீட்டும் வேண்டும் என திமுக வலியுறுத்தி வந்தன. காங்கிரஸ் இடையிலான கூட்டணி இன்னும் இறுதியாகாத நிலையில் தேமுதிகவிற்கு இன்று ஒரு மாநிலங்களவை இடத்தை திமுக ஒதுக்கியிருந்தது. அதே சமயம் அந்த கட்சிக்கு இன்னும் சட்டசபை இடங்களை ஒதுக்கவில்லை. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு அந்த கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதேபோல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்வது குறித்தான நிலைப்பாட்டை பொறுத்து மற்ற இடங்களுக்கான மாநிலங்களவை இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பது அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவது போன்ற முடிவுகளை திமுக எடுக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் சமீப காலமாக திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என அந்த கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா கேட்டதாகவும், அதை கொடுக்க திமுக முன் வராததால் கூட்டணி ஒப்பந்தத்தின் போது பிரேமலதா வரவில்லை என தகவல் பரப்பப்பட்டு வந்தது. அது குறித்து பிரேமலதா நேற்று விளக்கம் அளித்திருந்தார். திமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியதாவது: மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனுவை தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் தாக்கல் செய்தார். இந்த வாய்ப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே கிடைத்திருக்க வேண்டியது. காலதாமதமாக 2026 தான் சாத்தியமாகி உள்ளது. கடந்த காலங்களில் அதிமுக உள்ளிட்ட பல கூட்டணிகளில் தேமுதிக போட்டியிட்டிருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கைக்கு எட்டாமலே இருந்து வந்தது. தற்போது 2026 திமுக கூட்டணியில் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதை தேமுதிக தொண்டர்கள் ஒரு பெரும் வெற்றி கொண்டாட்டமாகவே பார்க்கின்றனர். இதுவரை தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பணியாற்றிய கட்சி முதல் முறையாக பொருளாளர் எல்.கே. சதீஷ் மூலம் இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கடமை ஆற்ற உள்ளது. இந்த தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்த பிறகு வரும் 16ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படவும் உள்ளன. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச கூட்டணி கட்சிகள் சார்பில் குழுக்கள் அமைக்கப்படும். திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்கும் தேதியில் தேமுதிக சார்பில் அமைக்கப்பட்ட குழு சென்று பேச்சுவார்த்தை நடத்தும். எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்பதை பேசி இறுதி செய்து முதல்வர் முறைப்படி அறிவிப்பார். தேமுதிகவின் வாக்கு சதவீதம் குறித்து விமர்சிப்பவர்கள் தேமுதிக யாரால் அமைக்கப்பட்டது, அதன் கட்டமைப்பு என்ன என்பதை தெரிந்து பேச வேண்டும். காழ்ப்புணர்ச்சியால் சொல்லப்படும் பொதுவான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. திமுகவிடம் துணை முதல்வர் பதவி கேட்டதாக வெளியான தகவல் உண்மையல்ல. நாங்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று யாரிடமும் அடம்பிடித்தது கிடையாது. மற்ற கட்சிகள் தங்கள் உரிமையை கேட்பது போல எங்களுக்கான உரிய இடத்தை நாங்கள் கேட்டெடுக்கிறோம். அது நிச்சயமாக அமையும்.
விஜயபிரபாகரன் உள்ளிட்டோர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்து தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும். சுதீஷ் கட்சியின் தொடக்க காலத்திலிருந்தே உழைத்து வருபவர். அவருக்கு பதவி பெற அனைத்து தகுதியும் உரிமை உள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கை வந்த பிறகு தேமுதிக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கும். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று முதல்வர் கூறுவது போல இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான இந்த போரில் தேமுதிக மகத்தான வெற்றி பெற்று திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த். மேலும் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி பதவிக்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கும் அவருடைய சகோதரர் எல்கே சுதீஷுக்கும் இடையே கடும் கருத்து வேறுபாடு நிலவியதாக தகவல் வெளியாகி உள்ளன. திமுக வழங்கிய இந்த ராஜ்யசபா வாய்ப்பை நான் தான் பயன்படுத்த வேண்டும் என பிரேமலதாவை சுற்றியிருந்த சீனியர்கள் வலியுறுத்தியதால் இந்த விவகாரம் பூதாகரம் ஆகி உள்ளது. நாடாளுமன்ற அரசியலில் பிரேமலதா நுழைந்ததால் அது தேமுதிகவின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என சீனியர்கள் வாதிட்டனர். இதனால் பிரேமலதாவுக்கு எம்பியாக வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தாலும் ஏற்கனவே சுதீஷை டெல்லிக்கு அனுப்பவே கட்சி திட்டமிடப்பட்டிருந்தது. இதனால் சுதீஷிடம் இதை சொல்ல முடியாமல் பிரேமலதா தவித்த நிலையில் விஷயம் தெரிந்ததும் சுதீஷ் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். நீண்ட காலமாக கட்சிக்கும் பிரேமலதாவுக்கும் உழைத்ததான் டெல்லி அரசியலுக்காக காத்திருந்த நிலையில் கடைசி நேரத்தில் வாய்ப்பை படிக்க முயற்சிப்பதாக பிரேமலதாவிடம் சுதீஷ் கோபமாக பேசியுள்ளார். தான் இல்லை என்றால் கட்சி பொறுப்பிலிருந்தே விலகுவதாகவும் அவர் எச்சரித்ததால் பிரேமலதா தரப்பில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இறுதியில் குடும்ப உறவு மற்றும் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு எல்கே சுதீஷுக்கே அந்த ராஜ்யசபா சீட்டை விட்டுக் கொடுக்க பிரேமலதா முடிவெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்கே சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்த போது பிரேமலதா உடன் இருந்தாலும் இந்த சம்பவத்தால் அவருக்கும் எல்கே சுதீஷுக்கும் இடையே மனக்கசப்பு நீடிப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இணைந்துதான் எம்பி பதவி கிடைக்கவில்லை என்று தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். தற்போது திமுக கூட்டணியில் இணைந்தாலும் எம்பி பதவி யாருக்கு இந்த போட்டி என்று மிகப்பெரிய பூதாகரமாகி வருகிறது தேமுதிகவில். ஏனென்றால் தேமுதிகவில் விஜயகாந்த் மகனான விஜயபிரபாகரனுக்கு எம்பி பதவி வாங்கி கொடுப்பதற்கான வேலைகளில் பிரேமலதா விஜயகாந்த் மறைமுகமாக இறங்கி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார் பிரேமலதா. இதனால் எல்கே சுதீஷின் ஆதரவாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாலும் அதன் பேரிலேயே பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷிடம் ஆலோசனை நடத்தி வந்துள்ளார். அதற்கு பிறகுதான் எல்கே சுதீஷ் எம்பி பதவிக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. தற்போது இவருக்கு எம்பி பதவி ரத்து செய்யப்பட்டால் இவர் உடனடியாக தேமுதிக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. மேலும் எல்கே சுதீஷ் அவர்கள் தேமுதிக கட்சியிலிருந்து விலகுவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாக பிரேமலதா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேரில் அழைத்து எல்கே சுதீஷ் அவர்களையும் நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தி இது குறித்து அறிவிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. எல்கே சுதீஷ் விலகல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.